டெஸ்டோஸ்டிரான்ங்கிறது ஒரு ஹார்மோன், மேல் ஹார்மோன். ஸோ இது பூஸ்ட் பண்றதுக்கு பேசிக்கா நிறைய சீட்ஸ். ஏன் சீட்ஸ்? அதுல குட் ஃபேட்ஸ் இருக்கு. இப்போ சியா சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ், இல்லை ஆமண்ட், வால்நட், கேஷ்யூ நட், இல்லை நம்மளோட வேர்க்கடலை, இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கியூக்கம்பர் சீட்ஸ், அதாவது வெள்ளரி விதை, இல்லை ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ், அந்த மாதிரி எந்த சீட் வேணா, வாட்டர்மெலன் சீட், தர்பூசோட சீடு, இது எல்லாமே சாப்பிடலாம். ஸோ இதில் குட் ஃபேட் இருக்கு, விட்டமின் இ சத்தும் இருக்கு, இது ரொம்ப நல்லது. இதை தவிர பார்த்தீங்கன்னா கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள். நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா 16 வித கீரை இருக்கு. சில பேர் வெறும் முளைக்கீரை மட்டுமே சாப்பிடுவாங்க. எல்லா வித கீரையும் சாப்பிடலாம். அதாவது நம்மளோட முளைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வெள்ளாரக்கீரை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி பல வித கீரை சாப்பிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ், எக்ஸ், சிக்கன். ஏன்னா நான்வெஜ் ஃபுட்ஸ்ல புரோட்டீன் இருக்கு, வெஜிடேரியன் ஃபுட்ஸ்ல பருப்பு வகைகள். ஏன்னா புரோட்டீன் ரொம்ப முக்கியம். ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டயட், பட் ஃபோக்கஸ் குட் ஃபேட்ஸ் அண்ட் புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ். இப்போ மினரல்ஸ்ல ஜிங்க், மெக்னீஷியம், மேங்கனீஸ் ரொம்ப முக்கியம். விட்டமின்ஸ்ல விட்டமின் ஏ, டி, இ, கே ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் ஹார்மோன், இந்த பர்டிகுலர் ஹார்மோனுக்கு ஹெல்ப் ஆகும்.